நைஸ் வேதா. நீ கொடுத்த ஃபார்முலா பிரமாதம், அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you, ஆல் தி uncle. பெஸ்ட். ஐ ஹேவ் a huge order for this. Thank you. All the best. May I come in, sir? Yes, come in. US Sweta, isn't? Yes, sir. Why do you wish to go to US? நீ யுஎஸ் கான்சுலேட் விசா இன்டர்வியூக்கு போகும்போது நீ அங்கேயே செட்டில் ஆக போறேன்னு சொல்லி பாரு, அப்பவே உன்னோட விசாவை இங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. My mother and brother are staying there, sir. So I'm going to settle down there with them. Nothing more than education? No, there's nothing to study there. I have finished my education in Chennai itself. Okay, then we'll let you know in few days. All the best. Thank you, sir. Watch the website for the result. Sure. Ma, my visa is rejected. What a pity. Why half sitting? Problem any? Tell ya, tell. யூனிஃபார்ம் போடலையா லூசு? No problem. Recommend me. Joint leg. Pain. Don't worry. You teacher? Yes. I father. Human rights problem. உங்க பையன் சரியா யூனிஃபார்ம் போட்டு வர்றதில்ல, கிளாஸ்க்கு வர்றதில்ல, ஹோம்வொர்க் பண்றதில்ல. இவனால மத்த பசங்களும் கெட்டுருவாங்க போல இருக்கு. You know my wife? His mother. Morning drinking, evening drinking, night drinking. Beating. No cooker. I cooker. He helper. No homework. His mistake no. Please. சரி கிளாஸ்க்கு excused. போ. இனிமேல் உங்க அப்பா இங்க வர சொல்லாத. இவன் இங்கிலீஷ். என்ன கீரை மாமா? கோங்குராமா, ஆந்திராவில இருந்து வருது. ஏது கீரை வருது, கிருஷ்ணா நதி நீர் ஏன் வரலன்னு ஏன்ட்ட கேக்குற மாதிரி இருக்கு. அது அவங்கிட்ட எல்லாம் கேட்கணும். வாமா. ஆண்டி, ரேவதி இன்னும் காலேஜ்ல இருந்து வரலையா? ரேவதிக்கு பிடிச்ச பேல்பூரி, தாத்தாவுக்கு பிடிச்ச தயிர் வடை, உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆண்டி, என்னோட அங்கிள் என்ன R&D டிபார்ட்மெண்டோட சீஃபா போட்டிருக்காரு. salary, போனஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் என்ன தனியா ஒரு ஃபிளாட் எடுத்துக்க சொன்னாரு. ஆனா உங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப நீ அமெரிக்கா போலியா? ஆண்டி, நான் இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன் ஆண்டி. உங்க அம்மா கோச்சிக்கிட்டது இப்பதான் எனக்கு புரியுது. இந்த பாருமா, உன்னோட டெபாசிட்டையும் உன்னோட ஜுவல்ஸையும் எடுத்துட்டு மாடி காலி பண்ணிட்டு இப்போ உன் ரிலேஷன் வீட்டுக்கு போயிடு. நாங்க என்னவோ நீ வச்சிருக்கிற டெபாசிட்டுக்கு ஆசைப்பட்டு அதுக்காக உன்னை இங்க தங்க வச்சிருக்கிறோம்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஆண்டி, என்னோட லைஃப்லயே நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆண்டி. தாத்தா, உங்களுக்கு கொஞ்சம் கன்வின்ஸ் அது பண்ணுங்க ஒண்ணு தாத்தா. இல்லம்மா, உங்க அம்மா போன்ல கோவமா பேசுனாங்க. அந்த டென்ஷன்ல பேசிட்டு இருக்கு. நான் சரி பண்ணிடுறேன். தாத்தா, நீங்க தானே சொன்னீங்க இந்தியால படிச்சுட்டு யுஎஸ்ல போய் வேலை செய்யணுமான்னு. ஆமா. இப்போ நான் இங்கேயே செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் தாத்தா. தாத்தா ப்ளீஸ். ஏற்பாடு பண்றேம்மா. அம்மா, ஆண்டி கிட்ட ஏம்மா அப்படி பேசுன? அவங்க பொண்ணை விட என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க தெரியுமா? அம்மா, வேணும்னா அந்த டெபாசிட்டையும் ஜுவல்ஸையும் உனக்கு அனுப்பி வச்சிடுறேன். ஆண்டி ஃபேமிலி பணத்தை எல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறதே இல்லம்மா. இவங்களோட அப்ரோச்சும் அங்கிளோட என்கரேஜ்மெண்ட்டும் தான் என்ன இந்தியாவிலே செட்டில் ஆகணும்னு டிசைட் பண்ண வச்சிருக்கு. அண்ணி ஃபேமிலி தப்பா எடுத்துப்பாங்கன்றதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேமா. இதான் என்னோட டிசிஷன். டீச்சர் வாங்க, நானே உங்களை வர சொல்ல நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. இவன் யூனிஃபார்ம் போடுறதில்ல, ஹோம்ஒர்க் செய்யறதில்ல, கேட்டா மிஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றான். என்னத்த சொல்றது, கண்டிக்க வேண்டிய நீங்களே தினம் குடிக்கிற வேலையில இருந்தா பையன் எப்படி படிப்பா? மிஸ், எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. டேய், பிரின்சிபால் கிட்ட உங்க அப்பா சொன்னதை சொல்றா. அப்பாவா? அவர் துபாயில இருக்காரு. இங்க எப்போ வந்தாரு? Hey, no match fixing. எக்ஸ்கியூஸ் மீ, ஹூ இஸ் மிஸ்டர் ஹாக்ஸ்வர்? It's me. கொஞ்சம் வரீங்களா? தனியா பேசணும். பாரா, மொக்கி கிடைச்ச பிக்கப். யாரா அது? யாராந்தா? Hey, ஓகே no ஓகே. சுத்ரா ஆக்ஸ்போர்ட். But good. என்ஜாய். Bye. பப்ளிக் ஸ்கூலுக்கு சின்ன பையனை கூட்டிட்டு போனது நீங்க தானே? Yes. Why? Sacrifice. My wife, 1 day drink, 2 day drink, 3 day drink, all day drink. Morning cutting, evening beating. Wife, no cooker, I cooker. My son, helper. School headmaster, beating. I am tolding.
ஏன்டா உன் மூஞ்சியை நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? நான் உனக்கு கொண்டாடியா? சின்ன பையனை கூட்டிட்டு போய் கண்ணாடிதான் ஸ்கூல்ல சொல்லி வச்சிருக்கேன். குப்பையில போட்டு கும்புறேன் உன்னை. ஏய் நோ ஏய் ஏய் என்ன போகும்போது கையை ஆட்டிட்டு போன ஆக்ஸ்போர்ட் அப்பு இப்ப ஆடி ஒடுங்கி வர ஜம்ப் பண்ணி உள்ள வா. தாய்க்குள்ள மிதிச்சிச்சு. இதோடா பாப்பா பின்னி பெடல் எடுத்ததுல ஆக்ஸ்போர்டு குடிச்ச தாய்ப்பாலோட தமிழ் பாலும் வெளியில வந்துடுச்சு. ஜம்பின் ஜம்பின். முடியாதே முடியாதே முடியாதே. வேணாம் வேணாம் சொல்லியும் அடிச்சாலே. என்னப்பா 3 நாள் லீவு சொல்லிட்டு 10 நாள் கழிச்சு வர? அம்மா வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுமா. ஜிஹெச்சில் சேர்த்துருக்குறேன். எவ்வளோ மருந்து கொடுத்து பார்த்தாங்கம்மா, அப்பவும் சரியாகல. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போனேன். அவர் தான் ஜிஹெச்சில் கொடுத்த மருந்தெல்லாம் வாங்கி பார்த்துட்டு இந்த மருந்தில் குணமாக லேட் ஆகும், வேற மருந்தை கடையில் வாங்கி கொடுன்னு சொன்னார். அதான் வாங்கி வந்துக்கிறேன். ஏய் அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கம்பெனிக்காரன் கொடுக்குற அத்தனையும் சத்து கம்மியான மாத்திரையா தான் இருக்கும். இதுல என்ன சந்தேகம்? both are looking same. wanna check up? தலை வாக்கிங் போனோம். ரெண்டையும் நான் செக் பண்ணிட்டு நாளைக்கு கொடுக்குறேன். ஹே அருண், நான் அந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணேன். மெடிக்கல் ஷாப்ல கொடுக்குற மெடிசன்ஸோட ஸ்டாண்டர்ட் எல்லாம் 100% இருக்கு. அதே மெடிசன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கறது 65 to 70% தான் ஸ்ட்ரென்த் இருக்கு. எக்ஸ்பைரி ட்ரக் ஸ்கேண்டல் வந்தது பாரு, அதே மாதிரி this is a big scandal. இட்ஸ் மை ஃபைண்டிங். அருண், வணக்கத்துடன் உங்களை வரவேற்கிறேன். நம்ம பாலிமர் சேனல்ல புதிதா ஒரு விறுவிறுப்பான நிகழ்ச்சி இந்த வாரத்துல இருந்து ஆரம்பமாக போகுது. அதுதான் உறங்கும் உண்மை. இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் தொகுத்து வழங்க போறது நான் தான். இந்த உறங்கும் உண்மை நிகழ்ச்சியில முதல் வாரத்திலேயே ரொம்ப நாளா உறங்கி கொண்டிருக்கிற ஒரு உண்மையை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போறோம். அது என்ன என்பதை இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். பெரிய பெரிய மருந்து தயாரிப்பாளர்கள் அரசு மருத்துவமனைக்கு விநியோகிக்கும் மருந்து குறைந்த தரமானது என்ற உண்மையை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆட்சியில் இருந்தாலும் அதிகாரிங்க நேர்மையாகவும் மக்கள் நலனுக்காகவும் இல்லைன்னா போலி மருந்து மட்டும் இல்ல, வியாபாரிங்க எந்த துறையிலும் ஊழல் பண்ண தயங்க மாட்டாங்க. நேற்றல்ல இன்றல்ல, காலங்காலமாக இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வாரம் மீண்டும் உறங்கும் உண்மைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கத்துடன் அருண். நீ எடுத்த எஃபர்ட்ஸுக்கு ஐ எம் பேயிங் தி ஸ்மால் அமௌண்ட். இந்த மாதிரி நிறைய செக்கை நான் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ சார். பயலுகளா, நீங்கெல்லாம் நல்லா தான் வேலை பார்க்குறீங்க. இந்த பக்கத்து 2வது தெருவில் பேப்பர் வரலைன்னு கம்ப்ளைண்ட். இந்த டெலிவரி பாய்ஸ் பேப்பரை போடுறாங்களா இல்லை பழைய பேப்பர் கடையில் போட்டு பட்டாணி வாங்கி துண்டுறாங்களா? கவனி. அருண் வந்தோன்னே விசாரிச்சு சொல்கிறேன் தாத்தா. எங்கடா அவன் வர்றது? அவன் தான் பாலிமார் டிவியில் பெரிய ரிப்போர்ட்டர் ஆயிட்டானே. என்னடா இப்போதான் உன்னை பற்றி பேசிக்கிட்டு அதுக்குள்ளே வந்துட்டேன்? என்னோட கம்பெனி எம்டி என்னை கூப்பிட்டாரு தாத்தா. என்னோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டே அப்ரிஷியேட் பண்ணிட்டாரு. எனக்கு செக் கொடுத்துருக்காரு தாத்தா. காட்டு பாப்பா. என்னங்க
அடேங்கப்பா 25,000 ரூபாவா? டேய் பணத்தை சம்பாதிக்கிறது சுலபம் இல்ல. இதை செலவு பண்ணாம அப்படியே சேமிச்சு வை, பேங்க்ல போடு. ஓகே தேங்க் யூ. எல்லாம் வாங்கிட்ட பாத்தி இல்லையா? செக் பாஸ் ஆகட்டும், தூள் கிளப்பிடுவோம். ஏய் மச்சான், யாரா அவனுங்க? வந்தான் அந்த ரிப்போர்ட். ஏய் நீ தான் அந்த சோசியல் சர்வீஸரா? இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க பிச்சிடுவேன். வாங்கடா. டேய் இங்க நடந்தது யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா எங்க வீட்டுக்கு தெரியக்கூடாது. ஓகேடா, ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். கொடுத்துருவோம். உண்மையான கம்ப்ளைண்ட் கொடுத்தா நோண்டி நோண்டி கேள்வி கேட்பானுங்க, ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு யோசிப்பானுங்க. போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரெஜிஸ்டர் பண்ணி உடனே எஃப்ஐஆர் போட்டுருவானுங்க. ச்சே. நீங்க இந்த மருந்து மோசடியை பத்தி தெளிவா சொன்னதுனால பன்னாட்டு நிறுவனங்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வந்ததா? நிறுவனங்களின் ஆளுங்களா இல்லை யாருன்னு தெரியாது. இந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் யாரோ பல பேர் வந்து பெரிய பிரச்சனை பண்ணாங்க, ஒரே கலாட்டாவாயிடுச்சு. எங்கள் அப்பா இதே மாதிரி நிறுவனத்தில் தான் வேலை செஞ்சாங்க. அவரை நார்த் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. தேசிய மற்றும் மாநில அரசு மருத்துவமனைகள்ல இந்த மாதிரி பன்னாட்டு நிறுவனங்கள் மோசடி நடத்துறத எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? என்னோட ஃப்ரெண்டு பயோகெமிஸ்ட்ரியில் கோல்டு மெடலிஸ்ட். ஷீ இஸ் டூயிங் அ ரிசர்ச் இன் டயபெட்டிக் வேக்சினேஷன். அவங்க ஹெல்ப்பில் தான் கிங் இன்ஸ்டியூட்டில் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மருந்தையும் வெளி ஃபார்மசியில் கொடுக்குற மருந்தையும் டெஸ்ட் பண்ணோம். இந்த டெஸ்ட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுக்குற மருந்தில் 30% ஸ்ட்ரென்த் குறைவாக இருக்குன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி விஸ்காம் பண்ணேன். பட் ஒரே ஒரு பேப்பர் எழுதாமல் விட்டுட்டேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா என்கிட்ட பேசுறது இல்லை. இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்றத உங்க ஃபேமிலியில யாராவது அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்களா? வர செமஸ்டரில் எக்ஸாம் எழுத போகிறேன். அதுக்கப்புறமா தான் என்னோட சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அம்மாவோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐம் சாரி. உங்க பர்சனலில் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. நீங்க ஏன் இந்த எக்ஸாம் எழுதல? எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் எனக்கு தெரியாமல் காலேஜ் கேபிடேஷன் ஃபீஸ் கட்டினாங்க. தட்ஸ் அகெயின்ஸ்ட் மை பிரின்சிபல். ஃபைனல் இயரில் லாஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி தான் எனக்கு இது தெரிஞ்சது. கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டேன். அப்போ உங்க ஆம்பிஷன் தான் என்ன? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கவுன்சிலர் ஆகணும் தான் நான் ஆசை வச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் தாத்தாவோட சப்போர்ட்டில் நீலாங்கரை டைம்ஸ்னு பத்திரிக்கை நடத்திட்டு இருக்கேன். ஐஐடி ஐஏஎம் மாதிரி ஃபேமஸ் டாப் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிச்சுட்டு சென்னை அண்ணா சாலையில் இருக்கிற யூஎஸ் கான்சுலேட்டுக்கு முன்னாடி வெயில்லையும் மழையிலையும் நிற்கிறவங்களை பார்க்கும்போது பிரெயின் ட்ரெயினை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதணும்னு எனக்கு ரொம்ப வெறியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என் ஃப்ரெண்டு ஸ்வேதா விசா இன்டர்வியூக்காக வெயிலில் ரோட்டில் நின்றுட்டு இருக்கும்போது ஷி காட் ஃபெயிண்டட். அதை பற்றி நீலாங்கரை டைம்ஸில் எழுதினேன். எல்லா மேகசின்லேயும் அந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பப்ளிக் அவேர்னஸை பற்றி சொசைட்டிக்கு நல்ல சப்ஜெக்ட் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. எங்கள் அம்மாவோட ஆசை நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது தான். வித்தின் அ கப்புள் ஆஃப் மந்த்ஸ் நான் எக்ஸாம் எழுதிடுவேன். என் அம்மா என்கிட்ட பேசணுங்கிறது தான் என்னோட இன்னொரு ஆம்பிஷன். ஐ லவ் மை மதர். காலேஜில் அவனுக்கு தெரியாமல் டொனேஷன் கட்டினதே நீ பண்ண மிஸ்டேக் தான். எல்லார் பத்தி அவன் ஏதாவது சொன்னான், என்ன பத்தி ஒரு வார்த்தையாவது சொன்னானா? ச்சே. மாப்ள, நம்ம ப்ரோக்ராம் பாத்தியா எப்படி இருந்துச்சு? எங்களை பத்தி என்ன சொன்ன? வெட்ரா மச்சி. அந்த பொண்ணு மட்டும் சொன்னா இவன் சொல்றது உண்மையாடா? மெடிசன் பத்தி எனக்கு என்ன தெரியும்? அந்த பொண்ணு தான் நான் ஃபுல்லா ஹெல்ப் சொன்ன பண்ணேன். பாத்தியா? இப்படி குடும்பத்தோட சீட்டி விளையாடுறது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நேத்து நீ வேலையை பத்தி கவலைப்பட்ட, எனக்கு தூக்கமே வரலடா.
நான் கார்பரேஷன்ல வேலை பார்க்கும்போது ஒரு பையன் என் மேல கேச போட்டான். வேலையும் வேணாம் ஒண்ணும் வேணாம்னு தூக்கி போட்டு வந்துட்டேன்டா. இப்ப சொந்த வீடு, பென்ஷனு, வேற பயலால பேரும் புகழும், வேற என்ன வேணும்? மருமகளே, உன் வீட்டுக்காரு வேலையில பிரச்சனை வந்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா? யார் மாமா? உன் மகன் தான். ஊர்ல இருக்கிற மருந்து கம்பெனில எல்லாம் ஊழல் நடக்குதுன்னு ஊர் பூரா சொன்னான். அதனாலதான். அப்பா அப்ப இனிமே உங்க கூட சேர்ந்து நானும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியதானா? அலைய வேண்டியதுலடா மகனே. பாலுக்கு, ரேஷனுக்கு, ஈபி பில்லுக்கு மட்டும் அலைஞ்சா போதும். இந்தானே. அடடா, ஜோக்கரை போட்டு நீ ஜோக்கர் ஆயிட்டியே. தாத்தா அடிச்சிட்டாரு டிக்கு. ஐயோ கடவுளே. ஆண்டி தான் ஜெயிச்சாங்க. அலுமினி ஆட்டமா இருக்கு. என்ன ஆண்டி, அங்கிள் வேலையை விட்டுட்டு சென்னையிலே செட்டில் ஆனா முருகன் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டீங்களா? அவர் எங்க செட்டில் ஆனா எனக்கு என்ன? அருண் அந்த ஒரு எக்ஸாமே எழுதிட்டா இங்க வரேன்னு வேண்டிக்கிட்டேன். என்னப்பா ஒரு வழியா எக்ஸாம் எழுதி முடிச்சிட்ட. சாமியை நம்பியே உங்க அம்மா சாதிச்சிட்டாலே. நீ ஆசைப்பட்ட மாதிரி அம்மா உன்கிட்ட பேசிட்டாங்கல்ல, சந்தோஷம் தானே? அருண் ஆண்டியும் க்ளோஸா இருக்கிறது எனக்கு ஹாப்பியா இருக்கு. அம்மா இப்போ தலைவரை விட தளபதிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. எனக்கும் வேலை போச்சு. தாத்தாவும் சும்மா தான் இருக்காரு. நீ ஒருத்தன் தாண்டா வேலை செய்யற. நம்ம ராசி அப்படி. அருண் கிட்ட பேசிட்டாங்களே, அதான் அம்மா முகத்துல ஒரு க்ளோ வந்துச்சு. அருண் முகத்துல தான் அருள் வந்துருச்சே. அருணுக்கும் வேலை கிடைச்சு செட்டில் ஆயிடுச்சு. இப்போ என்ன அம்மா கைட்டி விட்டாங்க. உனக்காவது உங்க அம்மா பக்கத்துல இருந்து சோறு போடுறாங்க. எங்க அம்மா பாரு, என்ன விட்டுட்டு எங்க அண்ணன் கூட யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. இந்த அம்மாங்க எல்லாம் பிள்ளைங்க சைடு தான், பொண்ணுங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. கோவிலுக்கு வந்துட்டு அம்மாவை திட்டாதீங்கம்மா. என்னம்மா அப்படி பாக்குற? நான் என்ன பண்ணிட்டேன்? பாட்டன் சொத்தை பேரனுக்கு எழுதி வச்சிருக்கிறேன். சட்டப்படி தானே செஞ்சிருக்கேன். வாங்க போலாம்.